கிரவுண்ட் பார்ட்டிஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோட உரையாட ஊடகவியலாளர் திரு அருள்மொழிவர்மன் அவர்கள் இணைந்திருக்காங்க. அவங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் மகா. இடைத்தேர்தல் பற்றி பேச நிறைய இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது வரைக்கும் 6 இடங்கள் காலியானதாக அறிவிக்கப்பட்டிருக்கு. வேலுமணி அவர்கள் சபையில் விஜய் அவர்களை பாராட்டியிருக்காரு அப்படின்றதெல்லாம். ஸோ ஒரு 10-12 கிட்ட அது போகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த இடைத்தேர்தலில் சீமான் அவர்கள் கூட களம் காண வாய்ப்பு இருக்குது அப்படின்ற விஷயங்கள்லாம் பேசப்படுது. ஸோ இந்த இடைத்தேர்தல் எப்படி தமிழ்நாட்டை மாற்றி போடுமா இல்லை எப்படி பார்க்குறீங்க? இடைத்தேர்தலுக்கான அடிப்படை நோக்கங்கிறது தாவேகாவுக்கு தனிப்பெரும்பான்மையாக 118 கிடைக்க வைக்கணுங்கிறது தான் அவங்க நோக்கம். இப்போ அதுக்காக தான் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த 10 இடத்துல நிற்கிறவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் மாதிரி ஜெயிச்சிருவாங்க. ஆமாம், கட்டாயமாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா எப்போதுமே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே இடைத்தேர்தல் வந்துச்சுன்னா அங்கே யார் ஜெயிப்பா? ஆளுங்கட்சி தான் பெரும்பாலும் ஜெயிக்கும். ரொம்ப ரேரஸ்டான கேஸில் தான் மற்ற கட்சிகள் ஜெயிப்பாங்க. மேபி இதில் கூட இது திமுக ஜெயிக்கலாம், அதிமுக ஜெயிக்கலாம், யாரோட ஜெயிக்கலாம். ஆனால் பொதுப்படையாக இருக்கிற கருத்து தாவேக்காவுக்கு வச்ச வாய்ப்பு தான் நிறைய இருக்குது அப்படி நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் அந்தந்த தொகுதிகளில் போயிட்டு தாவேக்காவுக்கும் அதிமுகவுக்கும் இருக்கிற வேறுபாடு பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் யாருக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. ஆனால் என்ன கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த யாரெல்லாம் ரிஜெக்ட் பண்ணாங்களோ, யாரெல்லாம் ராஜினாமா வந்தாலும் அவங்களாம் சீட்டே கொடுக்கக்கூடாது. ஏன்னா நீலாம் உண்மையிலேயே வெறும் பதவி சுகத்துக்காக, அற்ப பதவிக்காக கட்சி மாதிரி வந்தவங்க. இவங்களுக்கு கொடுக்கவே கூடாது. முதல்ல இந்த இடைத்தேர்தல் வர்றதேங்கிறது வழியை திணித்து தாவேக்கா வர வைக்குது. அதே முதல்ல பிழையானது, அரசியல் அறமற்ற ஒரு செயல். இப்படிங்க வர வைக்க போகிறீங்க, அதில் எல்லாரும் போட்டி போட போகிறாங்க. நாம் தமிழர் கட்சியின் சார்பாக தன் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் கட்டாயமாக போட்டி போடுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. கண்டிப்பாக அம்பாசமுத்திரத்தில் போட்டி போடுவாருன்னு நினைக்கிறேன் நான். அவர் அம்பாசமுத்திரத்தில் போட்டி போகிறதுக்கான காரண காரியங்கள்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம சார்பாக இந்த முறை நம்ம உள்ளே போகலைன்னா நம்மளால் அடுத்தது ரோல் பெருசாக ப்ளே பண்ண முடியாதுன்னு கட்சி நம்புது. கட்சி சர்வே பண்ண முடியாதுன்னு நினைக்கிறாங்க. ஆமாம், அது என்னன்னா இந்த முறை உள்ளே போனால் தான் அவரால் கிரிட்டிசைஸ் ஈஸியாக இன்னும் அதிகமாக பண்ண முடியும். பிகாஸ் நீங்கள் போன எலெக்ஷன், இந்த எலெக்ஷன் பிஃபோர் எடுத்து பார்த்தீங்கனாலே தாவேக்காவை அதிகமாக அட்டாக் பண்ண கட்சி யாருன்னு பார்த்துங்களேன், அது நாம் தமிழர் கட்சியாக தான் இருக்கும். ஆமாம், நீங்கள் திமுக கண்டுக்கல, ஏங்க திமுக ஒன்றுமே பண்ணலைங்க, பெருசாக அவங்க எதுவும் அட்டாக் பண்ணல. அதிமுக எதுவும் பெருசாக அவங்க எப்பயாச்சும் வருவாரான்னு வழிமேல் விழி வைத்து காத்திருந்தார்கள் அதிமுக. அவர் கண்டுக்கவே இல்லை. கண்டுக்கிட்டார், அப்புறம் டீலில் விட்டார். நாம் தமிழர் கட்சி ஒரு தேர்தலுக்கு, அதாவது இந்த அறிவிப்புக்கு முன்னாடி பேசியிருக்கிறாங்க, அண்ணன் தம்பியாக இருந்திருக்கிறாங்க. அவர் அறிவிப்புன் போதே திராவிட தமிழ் தேசம்னு பேசிட்டாரு. அண்ணா அன்னைக்கு நைட்டே கருவாட்டு சாம்பார்ன்றார். முடிஞ்சு போச்சு, அன்றைக்கே உறவு முடிஞ்சு போச்சு. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஜெயிச்ச பிறகும் கூட விமர்சனம் பண்ணியிருக்கிறார், ஒரு இடத்துல பேசியிருக்காரு, விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. அப்போ என்னன்னா, நமக்கான ஸ்கோப்புங்கிறது ஆளுங்கட்சி அடித்தாதான் நம்ம வளர முடியும். திமுக அடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். அதிமுக சத்தப்பாமா மாறி போச்சு. பிஜேபி இங்கே ஒன்றும் இல்லாத போச்சு. இப்போ இவரை விமர்சனம் தான் நம்ம வளர முடியுன்றதுனால அதற்கான ஒரு சரியான நபராக சீமானை தான் கட்சியினரும் முன்னிறுத்தி இருக்கிறாங்க. ஆனால் என்ன ஒன்றுனா, இப்போ என்ன மாதிரி விகடனை கூட அதை போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். பொது வேட்பாளராக இருந்தால் அண்ணன் நிற்கட்டும், அப்படி இல்லைனா வேற யாரும் நிற்க வைக்கலான்ற ஒரு டாக் இருக்கிறதா சொல்கிறாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் பொது வேட்பாளராக நீங்கள் எப்படி நிற்க முடியும்? பொது வேட்பாளர் சென்ஸ் என்ன? எல்லாரும் ஆதரிக்கணும். திமுக அது திமுக கூட்டணியும் அது ஒன்று தானே. திமுக அதிமுக அவங்கள ஆதரிச்சு நீங்கள் வரீங்கன்னா அது எப்படி மக்களை ஏற்றுப்பாங்க? அப்போ என்ன ஆகும்னா இப்போ விஜய தோற்கடிக்க திரு சீமான் அவர்கள் திமுக அதிமுக எல்லாம் கூட்டணி வச்சுட்டாரு அப்படின்னு டாக்கா வரும். எனக்கு தெரிஞ்சு அதில் திரு சீமான் உடன்பாடு கிடையாது, நாம் தமிழர் கட்சி உடன்பாடு கிடையாது. பட் வெளில ஒரு டாக் ஓடிட்டு இருக்கு. நான் விசாரிச்ச வரைக்கும், இன்சைட் இன்ஃபர்மேஷன் நான் கேட்ட வரைக்கும் எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணமே கிடையாது. நாங்கள் திமுகவையும் அடிப்போம், அதிமுகவையும் அடிப்போம். ஏன்னா அந்த அதிமுகங்கிற கட்சிக்காரனால தான் இந்த மாதிரி நடந்திருக்குது. அதில் அதையும் போட்டு பொழப்போம். தாவேக்காவுடைய நிர்வாக சிறுகட்டி நாங்கள் வச்சு விளாசி தான் நாங்கள் தேர்தலை சந்திக்க போகிறோன்னு சொல்கிறாங்க. அப்படி சந்திச்சாங்கன்னா வெல் அண்ட் குட். அப்படி தான் சந்திக்கவும் போகிறாங்க. ஆனால் அதை வெற்றி வாய்ப்பு இருக்குமா என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளால சொல்ல முடியாது. நம்ம டிவிக்கவே வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொல்லவே கிடையாது. நான்லாம் பல இடங்களில் பேசினேன். நான் உண்மையை தோணவும் தப்பு இல்லை. நான் பல இடங்களில் அவங்க ஜெயிக்கிறதுலாம் வாய்ப்பு இல்லைங்க, அவர் ஜெயிச்சாலே பெரிய விஷயங்க நான் சொன்னேன். ஆனால் நம்மளை தலைகீழாக புரட்டி போட்டு தான் ரிசல்ட்ஸ் வந்துருக்குது. அதனால் இதில் இவர் ஜெயிக்கப்படுறான்னு சொல்ல முடியாது. பட் இந்த ட்ரை அவங்க பண்ணி தான் ஆகணும். ஏன்னா கட்சி இது வரைக்கும் ஒரு தடவை கூட இடைத்தேர்தலில் விட்டதே கிடையாது. போட்டி போட்டே இருந்திருக்கிறாங்க இல்லையா? அந்த எனர்ஜி லெவலில் மிஸ் பண்ணக்கூடாதுன்ற நான். பட் கொஞ்சம் மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணணும். மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணலை அப்படின்னா அது, ஏன்னா அவர் இப்போ இதில் காரைக்குடியில் நின்னார்ல, அப்போவே அவங்க இன்னும் கொஞ்சம் மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்கணும்னு நிறைய பேர் அப்போ பேசினாங்க.
நீங்கள் 4th பிளேஸ் வருவாங்க அது எதிர்பார்க்கவே இல்லைங்க, யாருமே எதிர்பார்க்கல. இல்லை வந்துடுவார், ஒரு முக்கியமான இடத்த தொட்டுருவார், ஜெயிச்சிருவார், இல்லைன்னா செகண்ட் வந்துடுவார் தான் நினச்சாங்க. பட் நீங்கள் அங்கே பாருங்கள், நீங்கள் வித்தியாசத்தெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிரண்டுருவீங்க. அப்போ அந்த மாதிரி மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணாங்கன்னா ஒரு வாய்ப்பு இருக்குது, பண்ணலைன்னா வந்து ரொம்ப கஷ்டம் தான். அவர் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு குறைவு தான். அப்போது 10 இடங்கள் வருது அப்படின்னா 10 இடங்கள்ல தாவேகா மேபி வெற்றி பெறுது அப்படின்னா கூட்டணி கட்சிகளுடைய தயவு வேணாம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு நகர்ந்துருவாங்க. ஸோ அதுக்கான கணக்கு தான் இப்போ போயிட்டு கட்டாயம். என்னன்னா இப்போது நீங்கள் விசிகா உள்ளே வந்துட்டாங்க, வெளியே போக மாட்டாங்க, அமைச்சரை கொடுத்தாச்சு. சிபிஐ சிபிஎம் தான் வெளில இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் சொன்னார் நான் என்னைக்கு வேணால் வெளியே போய், அதெல்லாம் நீங்கள் வந்து சீரியஸாக எடுத்துக்காதீங்க தம்பி, அதுதான் ஜாலியாக பேசுவார், அதை விட்டுருங்க. சிபிஐ சிபிஎம் 4 பேர் இருக்காங்களே, அந்த 4 பேர் ப்ளஸ் திருச்சிகளுக்கு 5. ஏன் அவங்க அந்த 4 பேர் அப்படி வச்சுருக்காங்கன்னா, அவங்க ஆதரவு தெரிவிச்சிட்டாங்க. நாளைக்கே ஒஸ்கேஷன் வந்து தப்பு பண்ணாங்கன்னா கட்டாயம் ஆதரவு திரும்ப வாங்கிடுவாங்க. அவர்கிட்ட கட்சி தான் 2 பேருமே. அப்படி வந்து இருக்கும்போது நம்ம அதை நம்பி இருக்க முடியாது. பட் அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணுறோம், நம்பி இருக்க ரெஸ்பெக்ட் பண்ணுறோம். பட் ரெஸ்பெக்ட் பண்ணுற அதே சமயத்தில் நம்ம வந்து ஸ்டேபிளாக நிற்கணும் அப்படின்னா நம்ம இந்த சீட்டுக்களை வாங்கி ஆகணும். இப்போ 107 இருக்குது. இப்போது நீங்கள் 10 சீட்டில் 117 போதும் உங்களுக்கு. ப்ளஸ் தான் விசிகா வந்துருக்குது, ஐயுஎம்எல் இருக்குது, காங்கிரஸ் இருக்குது, அவ்வளோதான். இப்போ 10 சேர்க்கணும்னா உங்களுக்கு இன்னும் எத்தனை இடம் வேணும்? 4 இடம் காலி ஆகணுமா? 4 இடம் காலி ஆகணும். 4 இடம் இப்போ யாருன்னு இன்னும் கொஞ்ச நாள் தெரிஞ்சிடும். காலையில் பிறகு மொத்தமாக எம்எல்ஏக்கள் தானே, அதிமுக எம்எல்ஏக்கள் தான். அதில் அவங்க சந்தேகம் வேண்டி கிடக்குது. திமுக எம்எல்ஏவும் போக மாட்டாங்க. இல்லை மதிமுக எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ண போகிறாங்க. ஆமாம், நல்ல ஒரு விஷயம் சொன்னீங்க. மதிமுகவுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா துரதிருஷ்டவசமானதுன்னு சொல்லிட்டு அப்படியே அவர் சுற்றி சொல்லிட்டு துரதிருஷ்டவசமானது தான் துரை வைகோவுக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு கூட சொன்னார், அவங்க ஷோஃபா மாடல் அப்படின்னா நீங்கள் கண்டெய்னர் மாடலா அப்படின்னு கேட்குறாரு. பாருங்க, திமுகவுக்கு எங்க இருந்தெல்லாம் அடி விழுன்றது விழுந்து எழுதிருக்கு பாருங்க. திமுகவுடைய ஒரு கெட்ட காலம் இது. ஆமாம், கட்டாயமா. மற்றவங்க பேசுகிறா பரவாயில்லைங்க, யாரெல்லாம் வந்து பேசவே மாட்டாங்கன்னு நினச்சோமோ, வாயில்லா பூச்சின்னு நினச்சிங்களோ அவங்களாம் அவங்கள போட்டு புழகிறாங்க. அதனால் மதிமுகன்னு சொன்ன மாதிரி போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னா அவர் வீட்டுக்கு போய் மீட் பண்ணிட்டு வந்துட்டார்ல, அது வருஷனா உணர்ச்சி பெருக்கெடுக்க பேசுகிறார் ஐயா வைகோ. உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்குறேன். 2 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ண போகிறாலும் ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் என்ன பதில் சொல்லணும்? பண்ண மாட்டாங்க, பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு ஆன்சர் சொல்லணும். உங்கள் யூகங்களுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. இதுனா ஏன் யூகம்? யூகம்லாம் இல்லைங்க, டைரக்ட் கேள்வி. பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க தம்பி, பண்ணுவாங்க தம்பி, இதாங்க ஆன்சரு. உங்கள் யூகங்களுக்கு பதில் சொல்ல. யூகமே இல்லையே தலைவரைங்க. எது யூகம்? யூகம்ன்றது இப்போ நீங்கள் சொல்கிறதா யூகம். இப்போ ஏன்னா எங்களை கொலைப்படுதல விட்டுருப்பீங்க. பண்ணுவாங்களா மாட்டாங்களா, நாங்கள் யூகம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு பேச்சாளர் ஐயா வைகோ. அதனால் துண்டை மாற்றுற மாதிரி வேற ஒரு துண்டை போட்டார்னா டிவிக்கே தான். ஆளானப்பட்ட சிபிஎம் தோழர் சிஎம் மகேந்திரன் அவர்களே போயிட்டாரு. அப்புறம் என்னங்க? ஓகே, இதுக்குள்ள அண்ணாமலை எதுனா ரோல் பிளே பண்ணுவார்னு நினைக்கிறீங்களா இடைத்தேர்தலில்? அண்ணாமலையோட ஸ்ப்ரிங் ரோல் கூட பண்ண முடியாது இதில். அண்ணாமலைக்கு ஒரு ரோலே அதில் கிடையாது இடைத்தேர்தலில். எனக்கு தெரிஞ்ச அண்ணாமலை வந்து ஒரு தமிழ்நாடு தழுவிய தலைவரால் உருமாற முடியாது. ஆனால் 20 லட்சம் பேர் சேர்ந்துருக்காங்க. வீதி லீடர்ஸ் வந்து வீதி லீடர்ஸ் 20 லட்சம் பேர் சேர்ந்துட்டாங்க. அடுத்து என்ன பண்ண போறீங்க? கட்சி ஆரம்பிக்க போகிறோம். 50 லட்சம் பேர் சேர்ந்தா ஆரம்பம் பண்ணு. யார் ஞாபகத்துக்கு வராங்க இது மாதிரி சொல்லும்போது? என்ன தெரியுமா, ரஜினிகாந்த் தான் ஞாபகத்துக்கு வராரு. புரட்சி வரட்டும் நான் வரேன் அந்த மாதிரி வீதி லீடர்ஸ் வச்சுட்டு ஏதாவது ஓட்டிக்கிட்டு இருப்பாரு. ஒருவேளை பாஜகவுக்கு எம்டியாக இருக்குது மேலேருந்து கூப்பிடுறாங்கன்னா மீண்டும் பாஜகவை மறுகட்டமைப்பு செய்வதற்கு அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் கலையெடுத்தப்போ நம்மளை அழைக்கிறார்கள். அதனால் நான் செல்கிறேன்னு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அண்ணாமலை அவர்களால் தமிழ்நாடு தழுவியலோட ஒரு முகமாக மாற முடியாது. அதுக்கு காரணம் அவருக்கு இருக்கக்கூடிய பின்புலம், அவருடைய அப்ரோச் டுவர்ட்ஸ் த பீப்புள். அதனால் அவர் அப்படி மாற்றாது. இவ்வளோ நாள் நீங்கள் ஒரு இடத்துல இருந்துட்டு வந்தீங்க, யுவர் ஆர்எஸ்எஸ் ப்ரீடு. அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் உங்களுக்கு என்ன லொக்கேஷனோ அதுதான் இருக்கும். அண்மையில் இந்த வீடியோலாம் போட்டிருந்தார் அவர். அதில் இஸ்லாமிய பெண்களுக்கு நாங்கள் வந்து கற்றுக் கொடுக்குறோம். அதெல்லாம் பாருங்கள். நீங்கள் என்னென்னா இருக்கிறாராம்மா அவர். நான் எல்லாருக்குமான இன்க்ளூசிவான ஆள் அதில் பேசினா பத்தாது, செயல்பாட்டில் காட்டணும் நீங்கள் இன்க்ளூசிவான ஆள் அப்படின்னு. அவர் வந்து ஒரு ஓபிசி லீடராக தன்னை வளர்த்துற முடியும், நான் வளர்ந்துடணும்னு நினைக்கிறார் அவர். பிஜேபியோட ப்ராக்சி தான் அண்ணாமலை. என்ன கேட்டிங்கன்னா பிஜேபியால் பண்ண முடியாததை அண்ணாமலை வச்சு பண்ண முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அது நடக்காது தமிழ்நாட்டில். தாவேக்காவை எதிர்ப்பதற்கு கொள்கை ரீதியாக 2 பேரால் முடியுங்க. கொள்கை ரீதியாக ஒன்று திமுக, ஒன்று நாம் தமிழர் கட்சி. ஐடியாலஜிக்கல் கிரிப் இருக்கிற 2 பார்ட்டி எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேரும் தான். அப்புறம் சிபிஎம் இருக்குது. பட் அவங்க எழுத ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ஸோ அவங்களை விட்டுருங்க. இவங்களுக்கு இருக்கிற வாய்ப்பு அதிமுகவுக்கு கிடையாது, பிஜேபிக்கு சுத்தமாக கிடையாது. ஏன்னா பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் எதுவும் ரோலே கிடையாது. முடிஞ்சு போச்சா? அப்போது இவங்க 2 பேரும் அதை ட்ரை பண்ணலாம்.
அதனால தான் இன்னைக்கு கிரவுண்டு எப்படி இருக்குன்னா தாவேக்கா வர்சஸ் திமுகன்னு உண்மையிலேயே மாறி இருக்குது. அப்படித்தான் கிரவுண்ட் இருக்குது. ரியாலிட்டி அதுதான். அதை யார் ஒத்துக்கிறா? முதலமைச்சர் விஜய் ஒத்துக்கிறாரு. 2 பேர் தான் போட்டி. ஒன்று டிவிக்கு, இன்னொன்று டிஎம்கே. அப்படிதான் கிரவுண்ட் இருக்குது. ஆனால் அண்ணாமலைக்கு இந்த இடைத்தேர்தலில் மட்டும் கிடையாது, 29 ஏன் 31 கூட ஒரு ரோல் இருக்குமான்னு எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு அண்ணாமலை வந்து ஒரு ரீஜனல் லீடர், ஒரு கொங்கு ரீஜனுக்கான ஒரு லீடராக நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு தான் அவர் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. கேஸ்ட் பேக்ரவுண்டு, அவருடைய அந்த எல்லாமே அதுக்குள்ளே தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. அதை தாண்டி வெளில வர்ற மாதிரி தெரில. இங்கே சென்னையில் வந்து அவருடைய ஒரு பிரச்சாரம், ஒரு பொதுக்கூட்டம் போட சொல்லுங்கள் பார்ப்போம், போட்டுடலாமான்னு பார்ப்போம். எங்கே நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க? நீங்கள் ஒரு மேல்தட்டு வர்க்கத்துக்கான, ஒரு எலைட் மக்களுக்கான, ஒரு ப்ரோ இந்துத்துவ மனநிலையில் அல்லது தேசியவாத மனநிலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கான ஒரு ஆள். நீங்கள் தமிழ்நாட்டில் தேசியவாத மனநிலைங்கிறது ரொம்ப அதிகமாலாம் இருக்காது. அதிகமான மக்களுக்கு வந்து மாநில தன்னாட்சி உணர்வு தான் ரொம்ப ஜாஸ்தி. அதை பேசுவீங்களா நீங்கள்? அதாவது இந்த இதில் பேசுனார், அது ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். இந்த வடமாநில தொழிலாளர் ஒருத்தரால் வந்து பாதிக்கப்பட்டாங்க இல்லையா, அப்போ ஒரு கருத்து சொன்னார் பாருங்க. இப்போ லைன் எடுக்கிறார். உடனே சவுக்கு சங்கர் சொல்லிட்டாரு, தமிழ் தேசியவாதியாக மாறிவிட்டார். தமிழ் தேசியவாதியாக மாறதுக்கு அதுதான் அவர் உதாரணம் போடுறாரு சவுக்கு சங்கருக்கு. அதுதான் தமிழ் தேசியவாதிக்கான அடையாளமா? பல அடையாளங்கள் இருக்கு. அது ஒரு கூறு. அந்த கூறு வந்து என்னவா இருக்குன்னா, தமிழ்நாட்டுக்குள்ள வட இந்தியனுடைய வடவர் எதிர்ப்புங்கிறது ரொம்ப நாளாக இருக்குது. பெரியார் காலத்திலிருந்து, அண்ணா காலத்திலிருந்து, அதன் பிறகு இன்னைக்கு வரைக்கும் அது இருக்குது. வடவர் எதிர்ப்பு பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம். அதை குறித்து ஒரு டச் பண்ணிட்டு போயிட்டார் அவர். அது ஏன்னா இங்கே இருக்கிற உணர்வு, அது நீங்கள் வந்து வெளிப்படுத்தாமல் போக முடியாது நீங்கள். அதனால் அண்ணாமலை வெளிப்படுத்தினார். அது ஒரு பரவலான ஒரு ஆதரவை பெற்றுச்சு வச்சுக்கோங்களேன். மற்றபடி ஒரு தமிழ் மாநிலத்துக்கான ஒரு கட்சியாக முகிழ்க்கணும் அப்படின்னா அவர் முதல்ல தமிழ் உணர்வுகளை குறித்து பேசணும். ஈழத்தில் உங்கள் நிலைப்பாடு என்ன? விடுதலை புலிகள் ஆதரவுலாம் எதிர்க்கிறீங்களா? சரி, 2வது இதில் நீட் உங்கள் நிலைப்பாடு என்ன? தேசிய கல்விக் கொள்கை 2020 உங்கள் நிலைப்பாடு என்ன? மும்மொழி கொள்கை உங்கள் நிலைப்பாடு என்ன? இந்தி திணிப்பு உங்கள் நிலைப்பாடு என்ன? இந்து சமய நலத்துறையை வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்கணும், அரசாங்கத்துக்கிட்ட தான் இருக்கணும், உங்கள் நிலைப்பாடு என்ன? கோயில்கள்லாம் நீங்கள் வந்து தனியார் கொடுக்குற உங்கள் நிலைப்பாடு என்ன? இதெல்லாம் சொல்லட்டும். தனியார் மையத்தை ஆதரிக்க உங்கள் நிலைப்பாடு என்ன? பிஜேபியினுடைய பொருளாதார கொள்கைகள் தமிழர்களையும் இந்தியாவையும் சீரழிச்சிருக்குது, உங்கள் நிலைப்பாடு என்ன? இதெல்லாம் பேசுவார் அவர். மோடி எதிர்த்து பேசுவார் தமிழ்நாட்டுக்குள்ள. அதெல்லாம் பண்ணட்டும். அப்புறமா அண்ணாமலை பற்றி நம்ம பேசலாம். நிறைய விஷயங்களை நம்ம பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.